அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டிற்கான கிராம உதவியாளர் தேர்வுக்கு விண்ணப்பித்து பல மாவட்டங்களில் தேர்வு எழுதிவிட்டு நேர்காணலுக்கு காத்திருப்பவர்கள் மற்றும் இன்னும் பல மாவட்டங்களில் தேர்வு நடக்க இருக்கிறது. அந்த மாவட்டத்தில் தேர்வு எதிர்கொள்ள இருப்பவர்களுக்கும் அடுத்து நேர்காணல் அப்படின்ற ஒரு பயிற்சிக்கு தான் நீங்க செல்ல வேண்டியது இருக்கும். இந்த நேர்காணலில் உங்களுக்கு ஒரு 3 அதிகாரிகள் இந்த நேர்காணல் நடத்துவார்கள். அந்த அதிகாரிகள் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நீங்கள் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதை ஒரு மாதிரி நேர்காணல் மூலமாக நாம நடத்தி கொடுக்குறோம். இந்த நேர்காணல் வகுப்புல இப்ப நம்ம கிட்ட ஒரு மாணவர் வருவாங்க. அவங்க கிட்ட நம்ம சில கேள்விகள் அந்த டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் சம்பந்தமா கேட்போம். அது சம்பந்தமா அவங்க எப்படி பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது பயிற்சி வகுப்புகள் தேவைப்படும் பட்சத்துல ஒரு தொடர்பு எண் போகும், தொடர்பு கொள்ளுங்க. மே கமிங் சார். வாங்கம்மா, உட்காருங்க. தேங்க்யூ சார். ஓகேம்மா, இப்போ கிராம உதவியாளர் தேர்வுக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க இல்லையா? ஓகே, உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்கம்மா. என்னோட பேர் பூஜா சார். நான் அரியலூர்லேருந்து வரேன். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன். அந்த கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிச்சிருக்கேன் சார். ஓகேம்மா, என்ன தாலுக்காலமா இருக்கீங்க? உடையார்பாளையம் தாலுக்கா. உடையார்பாளையம் தாலுக்கா. சரிம்மா, இந்த கிராம உதவியாளர் பணி அப்படின்னா அதோடைய பணித்தன்மை என்னன்னு சொல்லுங்க. விஏஓக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் சார். அப்புறம் வந்து யாராவது நம்ம கவர்மெண்ட் நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்கன்னா அது போய் அவங்ககிட்ட சால்வ் பண்ணணும் சார். அப்புறம் பிறப்பு இறப்பு அந்த இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும். ஓகே, நில அளவுலாம் பார்த்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் சார். சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ விஏஓவுக்கு, அதாவது இப்போ நீங்கள் விஏஓ அசிஸ்டண்ட்டு, விஏஓவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது என்னென்ன ப்ரொசீஜரில் நடக்கும்? விஏஓவுக்கு ட்ரான்ஸ்ஃபர்னா கோட்டத்தில் வந்து கோட்டாட்சியர் பண்ணுவாங்க சார். அப்புறம் வந்து மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பண்ணுவாங்க. மாவட்டத்தை விட்டு வெளியிலனா ஓகே, பரவாயில்ல, வருவாய் ஆணையர் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, ரைட். சரி, அப்புறம் இப்போ நீங்க விஏஓவுக்கு அசிஸ்டண்டா இருக்கும்போது நிலத்தை அளந்து கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, நிலத்தோடைய வகைப்பாடுகள் என்னென்ன இருக்குமா? நிலத்தோட வகைப்பாடுன்னா 4 இருக்கு சார். நஞ்சை, புஞ்சை, அப்புறம் மானாவாரி, புறம்போக்கு நிலம், 4 விதமா பிரிச்சிருக்காங்க. ஓகே, சரி. இப்போ இந்த பணிக்கு இப்போ நீங்க ஏதாவது தெரிஞ்சுட்டு தான் வந்திருப்பீங்க. இதுல ஆயக்கட்டு பாசன நிலம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. ஆயக்கட்டு பாசன நிலம்னா, இப்ப நான் என்கிட்ட ஒரு நிலம் இருக்குன்னா, என் நிலத்துல நான் பயிர் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்கிட்ட நீர்ப்பாசனத்துக்கான வசதி இல்லை. அப்போ வந்து கவர்மெண்ட்டை வந்து எனக்கு நீர்ப்பாசன வசதி வேணும் அப்படின்னு விண்ணப்பிச்சு அவங்க ஒரு ஏரி மூலமாவோ இல்லை எது மூலமாவோ அவங்க நீர்ப்பாசன வசதி பண்ணி கொடுக்கறது தான் ஆயக்கட்டு. வெரி குட், வெரி குட். ஓகே, சரி. அடுத்தது இப்போ பட்டா அப்படின்றது என்னதுங்க? பட்டானா என்னன்னு சொல்லுங்க. பட்டானா அந்த நிலத்தோட உரிமையாளர் இருக்காங்களா சார், அவங்களோட ஒரு சிறப்பு சான்றிதழ் மாதிரி. அதுல வந்து அவங்க உரிமையாளரோட பேர் இருக்கும். அந்த நிலம் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சோ அவங்களோட பேரு, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். சூப்பர். ஓகே, ஓகேம்மா. இப்போ பட்டா பத்தி சொன்னீங்க. பட்டா மாறுதல் முகாம் அப்படிங்கிறது எப்பெல்லாம் நடக்கும்? பட்டா மாறுதல் முகாம் வந்து விஏ ஆஃபீஸ்ல வந்து திங்கள் செவ்வாய் நடக்கும் சார். வட்டாட்சியர் அலுவலகத்துல வந்து வியாழக்கிழமை நடக்கும் சார். ஓகே, சூப்பர். சரிம்மா, இப்போ இந்த கிராம உதவியாளர் பணியிடம் அப்படிங்கிறது எந்த வருஷத்துல இருந்து நடைமுறையில் இருக்கு? இந்த பணி வந்து 1995ல இருந்து பணி. ஓகே, ஓகேம்மா. இப்போ பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கிறதா சொல்றீங்க. அவ்வளோ படிச்சுட்டு எதுக்கு இந்த 10th பாஸ் ஆர் ஃபெயில்ன்ற ஒரு வேலைக்கு வரீங்க? சார், இந்த வேலைனா இப்போ எங்க ஊர்லயே நான் இந்த வேலை பார்க்கலாம். நான் வெளியூருக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. எங்க ஊர் மக்களுக்கே நான் சேவை செய்யற மாதிரி ஒரு வேலையாகவும் இருக்கும். அதனால ஓகே, ஓகேம்மா. ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ.